வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு செண்பக மரத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த செண்பக மரத்தினுடைய தாவரவியல் பெயர் மேக்னோலியா செண்பகா, மைக்கேலியா செண்பகா. இது மேக்னேலியேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மரத்தை சங்க இலக்கியங்களில் பெருந்தன் சண்பகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மரத்தை ஆங்கிலத்தில் சாம்பக் ட்ரீ, ஜாய் பெர்ஃப்யூம் ட்ரீ அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த மரமானது நம் நாட்டில் மலைப்பகுதிகள், நீர்வளம் நிறைந்த பகுதிகள், வண்டல் மண் நிறைந்த பகுதிகளில் வளர்ந்து காணப்படுகின்றது. இது நம் நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா, மலேசியா, நேபாளம், இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் வளர்ந்து காணப்படுகின்ற மரம். இம்மரம் நம் நாட்டில் கோவில்கள், பூங்காக்கள், சாலை ஓரங்கள், குளக்கரைகள், வீடுகள் போன்ற இடங்களில் வளர்க்குறாங்க. இந்த மரம் 30 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் 20 முதல் 25 சென்டிமீட்டர் நீளமும் மேல் நோக்கி குவிந்தும், இலைகளின் மேற்புறம் பசுமையாகவும் பின்புறம் ரோமங்கள் நிறைந்தும் இருக்கும். அதனால் இவை காற்றில் கலந்திருக்கும் தூசிகளை அகற்றும் தன்மை கொண்டது. இதனுடைய மலர்கள் மஞ்சள் வண்ணத்தில் வாசனை மிக்கதாக இருக்கும். இந்த மலர்களின் மனம் காற்றுடன் கலந்து சுற்றுப்புறத்தை தூய்மையானதாகவும் ரம்யமான சூழ்நிலையையும் உருவாக்கும். மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதனுடைய காய்கள் பசுமை நிறத்திலும் கொத்து கொத்தாகவும் காய்க்கும். பழங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதை பறவைகள் விரும்பி உண்ணும். இம்மரத்தின் இலை, பூ, வேர், பட்டை, காய், பழம், விதைகள் அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதில் நோய் நீக்கும் வேதிப்பொருட்களான ஆல்கலாய்டு, டெட்டர்ஃபினாய்ட்ஸ், லிரியோடினைன், ஒலியிக் அமிலம், பால்மேட்டிக் அமிலம் போன்றவை நிறைந்திருப்பதால் இது மூட்டு வலி, மூட்டு வீக்கம், தசைப்பிடிப்பு, வாத வலிகள், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு போன்ற பல நோய்களை நீக்க பயன்படுகிறது. செண்பகப்பூ ஆனது கசப்பு சுவை கொண்டது. இந்த செண்பக மலர்களை 2 அல்லது 3 பூக்கள் பறித்து நல்லா சுத்தம் செஞ்சு அது கூட 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட 1 தேக்கரண்டி அளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டோன்னா நரம்பு தளர்ச்சி நீங்கும். வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், வைரஸ், பாக்டீரியாக்களினால் உண்டாகக்கூடிய காய்ச்சல், சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல் ஆகியவை நீங்கும். இது சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. செண்பக மலர்களை விழுதாக்கி தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை சேற்றுப்புண், பாத வெடிப்பு, வீக்கம், வலி, கை கால் எரிச்சல், முழங்கால் வலி ஆகியவற்றுக்கு தடவி வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி தலையிலையும் இதை தடவலாம். அப்படி தடவிட்டு வந்தோன்னா தலை முடி உதிர்தல், தலைவலி, கண் நோய்கள் ஆகியவை நீங்கும். இந்த செண்பக பூக்களை பறித்து நன்றாக கழுவி அந்த பூக்களை சுத்தமான குடிநீரில் போட்டு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு அந்த நீரை வடிகட்டி அந்த நீர் கொண்டு கண்களை கழுவினால் கண் சோர்வு, கண் எரிச்சல், கண் கட்டிகள் ஆகியவை நீங்கும். பார்வை தெளிவு ஏற்படும். இதனுடைய வேர் மற்றும் பட்டை கசாயம் மலச்சிக்கல் மற்றும் மாதவிடாய் கோளாறுகளை போக்கும். இதன் கனிகள் சிறுநீர் மண்டல நோய்களை போக்கும். இதன் விதையிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெயானது வயிறு உப்புசம், பாத வெடிப்பு ஆகியவற்றை சரியாக்கும். இம்மலர்களிலிருந்து வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறார்கள். இது மனையடி சாஸ்திரத்துப்படி இந்த மரத்தை வீட்டிற்கு தென்மேற்கு மற்றும் மேற்கு திசைகளில் வளர்த்து வந்தால் வீட்டிற்கு செல்வம் சேரும், அதிர்ஷ்டம் தேடி வரும். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான, அனைவரும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம். நம்ம எல்லாரும் வளர்த்து நம்ம பயன்பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.